வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்புலாம் ரொம்ப எனர்ஜிலாம் ரொம்ப இறங்கி போயிடுது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக எப்படி வச்சுக்கலான்றதான் சொல்லியிருக்கேன். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம என்னென்னலாம் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்கள் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என் வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும். இப்போ வாங்க, நம்ம அரசு எழுத்து கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் எப்போவுமே பசங்க இருந்தாங்கன்னா ஓரியோ பிஸ்கெட்டு சாக்லேட்லாம் கண்டிப்பாக இருக்குங்க, இல்லாமலாம் இருக்காது. அதை நான் ஓரியோ பிஸ்கெட் ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறேன். ஒரு 2-3 துண்டு டெய்ரி மில்க் சாக்லேட் எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா பால் ஊற்றி நான் 1 கப் பால் சேர்க்குறேன். சேர்த்துட்டு பாலை நல்லா திக்காக காய்ச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான மில்க் ஷேக் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. ஒன்றுமே இல்லைங்க, வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம வெளியில் போய் ஒரு பொருள் வாங்கணுன்ற கூட அவசியம் இல்லைங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக மில்க் ஷேக் செஞ்சாச்சு. இதில் நம்ம வீட்டில் ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லைங்க. ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க வீட்டில். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சூப்பராக நமக்கு ஓரியோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ரோஸ் மில்க் தாங்க. நம்ம வீட்டில் ரோஸ் மில்க் எசன்ஸ் வாங்கி வச்சாலே போதுங்க. பாலை நம்ம கொஞ்சம் திக்காக காய்ச்சிக்கணும். இந்த ரோஸ் மில்க் எப்படின்னா நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே திக்காக எப்படி செய்யலான்னு தாங்க சொல்லியிருக்கேன். இது ஒரு பேக்கெட் பாலுங்க, அதாவது 1/2 லிட்டர் பால். இதை நம்ம அப்படியே சேர்த்துட்டு தண்ணியில் எதுவும் சேர்க்க வேணாங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வருதா. கொதி வந்தோடனே நமக்கு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கொதித்து கொஞ்சமாக சுண்டா கூட போதுங்க. நிறைய சுண்டி வரணும்னு இல்லை. நீங்கள் இப்போ 1 லிட்டர் நீங்கள் பால் சேர்க்கும் போது நீங்கள் கொஞ்ச நேரம் வைக்கலாம். இது 1/2 லிட்டர் தானே, அது கொஞ்சமாக சுண்டி வந்ததும் இதில் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்தோடனே நமக்கு ஒரு மாதிரி நீத்து போகும். அது நல்லா திருப்பி நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இன்னும் திக்காக்கிக்கலாம். இது நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குங்க. இந்த ரோஸ் மில்க் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என் வீடியோவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, சைட்லலாம் நமக்கு எவ்வளோ ஆடை வருது. நல்லா சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுதுங்க. இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை ஆற வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 1/2 ஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்குறேங்க. ரோஸ் மில்க் எசன்ஸ் நம்ம கடையில் எல்லா கடையிலுமே கிடைக்குங்க, அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நம்ம கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பால் திக்காக இருக்குது இல்லையா, நம்ம ஐஸ் க்யூப்ஸ் சேர்க்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். திக்னஸ் எல்லாமே கரெக்டாக வருங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ரோஸ் மில்க் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு நம்ம போய் கடையில் வாங்கணும்னு இல்லைங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட ஐஸ்கிரீம் இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் மேலே சேர்த்துக்கிட்டு குடிச்சோன்னா சூப்பராக இருக்குங்க. பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது ஐஸ்கிரீம் தாங்க. இப்போ மாம்பழ சீசன், மாம்பழ ஐஸ்கிரீம் நம்ம செய்ய போகிறோம். நான் அதுக்கு 2 கப் பால் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சுட்டு நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. நம்ம அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதை கொதிக்க விட்டு நல்லா சுண்டி வரட்டுங்க. அது நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது ஒரு பக்கமாக கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா இதை தான் நம்ம அந்த பாலில் சேர்க்க போகிறோம். நீங்கள் இது மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக.
இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா திக்காகிடுச்சு. பார்த்திங்களா, உங்களுக்கு தெரியுதா? நல்லா திக்காக வந்திருக்கு. நம்ம எவ்வளோ பால் ஊற்றுறோம் நல்லா அது நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அது கட்டி எதுவும் சேர்ந்துடக்கூடாது. சிம்மில் வச்சு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் அது வந்து நல்லா திக்காயிடும். இந்த சமயத்தில் நான் ஒரு கப் சுகர் சேர்க்குறேங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம சுகர் சேர்க்கும் போது நமக்கு கொஞ்சம் நீத்து வரும். சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம இது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதால கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காயிடுங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நான் ஒரு மாம்பழம் எடுத்துருக்கேங்க. தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பால்லாம் ஊற்றினா அந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பா தாங்க எடுக்கிறேன். இதில் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா செட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செட் பண்ணிவிட்டு இதை மூடிக்கலாம். மூடிட்டு நம்ம ஒரு 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும்ங்க. 5 மணி நேரம் கழித்து நம்ம இதை ஒரு தடவை நல்லா மிக்சியில் திருப்பியும் போட்டு நல்லா அடிக்கணுங்க. இது மாதிரி நீங்கள் 5 மணி நேரத்தில் 2-3 தடவை நல்லா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா எடுத்து நீங்கள் அடித்து வச்சிங்கன்னா தான், அதாவது மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி நீங்கள் எடுத்து வைங்க. அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம்லாம் சாஃப்டாக நல்லா வரும். இப்போ திருப்பியும் இதை ஒரு 8 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் RST ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த சேனலை செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போகிற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு. நீங்கள் போகிற லைக் வந்து இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போவோம். அதனால் பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.